ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது நாம் கண்டுகொண்டிருக்கும் காட்சி ஆண்டலூர் கேட் அடுத்துள்ள வெய்யப்பமலை அருகில் உள்ள பெரிய மணலி என்கிற கிராமத்தை அடுத்துள்ள குறுக்கபுரம். இந்த குறுக்கபுரத்தில் கருத மகரிஷி கோத்திரம் அருள்மிகு புடவைக்காரி அம்மன் அருள்மிகு கன்னிமார் சுவாமிகள் ஆலயத்தில் இன்றைய தினம் மார்கழி மாதம் அமாவாசை ஹனுமத் ஜெயந்தியை முன்னிட்டு பிரதி மாதம் அமாவாசை நடைபெறுகிற பூஜையைப் போல் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிற அற்புதமான இந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த கருத மகரிஷி கூட்டத்தை கோத்திரத்தை சார்ந்த இந்த கோவிலை குலதெய்வமாக கொண்டு வழிபடுகிற குடும்ப அன்பர்கள் அனைவரும் பிரதி மாதமும் இங்கே வந்து வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பக்தர்களின் காட்சியைத்தான் இப்பொழுது நீங்கள் காண்கின்றீர்கள். இவர்களெல்லாம் கருத மகரிஷி கூட்டத்தை சார்ந்த இந்த கோவிலை தங்கள் குலதெய்வமாக கோயில் கொண்டுள்ள புடவைக்காரி அம்மன் மற்றும் கன்னிமார் சுவாமிகளினுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய இந்த அருட்காட்சியை நாம் பார்க்கின்றோம். இன்றைய பூஜை மிகர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே வந்து இந்த அற்புதமான தொலைக்காட்சியை படம் பிடிப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், என்னிடத்திலே மாணவனாக சிஷ்யனாக இருந்து கொண்டு ஆன்மீகத்திற்கு அரும்பெரும் பணியாற்றி கொண்டிருக்கிற திரு வரதராஜ் ஜோதி தம்பதியினர் அவர்கள் இன்றைக்கு எம்மை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்த கோவிலை சேர்ந்த பக்தர்கள் மிகச் சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் இங்கே வந்து தங்களுடைய பக்தி சார்ந்த அருட்பணியை செய்து வழிபாடுகளை நடத்தி மிகச்சிறந்த அன்னதானத்தையும் நடத்தி இவர்கள் மிகச் சிறப்பாக இந்த கோயில் வளாகத்திலே இந்த வழிபாட்டை செய்கிறார்கள். இனி அடுத்தது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் நேரலையில் இந்த கோவிலினுடைய விசேஷத்தையும் மற்றும் இதனுடைய மகிமையையும் கூற இருக்கின்றேன். இங்கே புடவைக்காரி அம்மனுடைய கருவறை. இந்த கருவறை என்பது ஒரு டார்ச் பில்டிங்கில் ஒரு தனி அறையாக அமைத்து எல்லா தெய்வங்களினுடைய படத்தையும் இங்கே வைத்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக இதோ இப்பொழுது நான் காண்பிக்கின்ற இந்த பெட்டியிலே தான் புடவைக்காரி அம்மனுடைய புடவை இருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த பெட்டி திறக்கப்பட்டு அது 3 நாள் திருவிழாவாக அற்புதமாக இந்த பூஜையானது நடைபெறுகிறது. அவசியம் கருத மகரிஷி கூட்டத்தை சேர்ந்த உங்களுடைய பக்தர்கள் அனைவரும் இங்கே வந்து இந்த ஆலயத்தை தரிசிக்க வேண்டும் என்று அகரம் வெள்ளாம் செட்டியார் தொடர்புடைய அத்தனை பேருக்கும் எங்களுடைய பிரார்த்தனையை வைக்கின்றேன். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது கன்னிமார் சுவாமி புடவைக்காரி அம்மன் ஆலய வளாகத்திற்குள்ள சப்த கன்னியர் கன்னிமார் சுவாமியை இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இதுவரை நாம் கண்ட காட்சி நாமக்கல் மாவட்டத்திலே ஆண்டலூர் கேட் அடுத்த வெய்யப்பமலை அதற்கு மிக அருகில் உள்ள பெரிய மணலி என்கிற பிரசித்தியான கிராமம், அதற்கு மிக அருகே உள்ள குறுக்கபுரம். அந்த குறுக்கபுரத்திலே கருத மகரிஷி என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம், அகரம் வெள்ளாஞ்செட்டியார் என்கிற ஒரு தமிழ் சமூகம், தாய்மொழியை தமிழ் மொழியாக கொண்ட வியாபாரத்தை பிரதான தொழிலாக கொண்ட கருத மகரிஷி கோத்திரத்தின் குடும்ப குல தெய்வம்
புடவிக்காரி அம்மன் மற்றும் ஸ்ரீ சப்த கன்னிமார் ஆலய வளாகம் ரொம்ப அற்புதமான முறையில் இந்த கோவிலை நடத்தி வருகிறார்கள். பிரதி மாதம் அமாவாசை என்று இங்கே தங்களுடைய குடும்ப கோத்திர தாயாதிகள் பங்காளிகள் எல்லாம் இங்கே வந்து மிக சிறப்பான முறையில் வழிபாடு செய்து மதிய நேரத்திலே உச்சிகால பூஜை சிறப்பாக செய்து வழிபட்டு அன்றைய தினம் அங்கே வருவோருக்கு அன்னதானமும் வழங்கி மிக சிறப்பான வழிபாடுகளை நடத்துகிறார்கள். தை மாதம் அமாவாசை என்று என்னுடைய மாணவன் 30 வருடமாக என்னிடத்தில் இருக்கின்ற மாணவன் வி வரதராஜ் ஜோதி தம்பதியினுடைய கட்டளை நடைபெற இருக்கிறது. பிரதி மாதமும் இங்கே ஒவ்வொருவர் கட்டளையை ஏற்றுக்கொண்டு 50லிருந்து ஒரு 100 பேர் வரையிலும் இங்கே வருகிறார்கள். விழா காலத்திலே 3 நாட்கள் இங்கே தங்கி ஸ்ரீ புடவிக்காரி அம்மனுடைய திருவிழா இங்கே நடைபெறுகிறது. நான் ஏற்கனவே காட்டின அந்த புடவிக்காரி அம்மன் வைத்திருக்கிற பெட்டி, அந்த பெட்டியிலே தான் பச்சை புடவைக்காரி அந்த அம்மனை புடவையின் உருவத்திலே வைத்திருக்கிறார்கள். இந்த பக்கத்திலே நீங்கள் காண்கின்ற கருவறையிலே நேராக இருப்பது ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக இருக்கக்கூடிய பெருமாள் விக்கிரகமும் இங்கே வைத்திருக்கிறார்கள். இங்கே உச்சமூகத்தினுடைய வேதங்கள் எதுவும் இல்லை. எல்லா தேவதைகளினுடைய சித்திரப்படங்களையும் இங்கே மாட்டி வைத்திருக்கிறார்கள். விசேஷமாக அம்மன், முருகன், சிவபெருமான், ஆஞ்சநேயர் எல்லா தேவதைகளுடைய படமும் இங்கே சுவற்றிலே மாற்றப்பட்டு அவைகளுக்கு ஒவ்வொரு பூஜையின் போதும் சந்தனப்பட்டிட்டு குங்கும திலகம் சாற்றி புஷ்ப மாலைகளை சமர்ப்பித்து ஊதுபத்தி கற்பூரங்கள் காட்டி விசேஷமாக இலையிலே படையல்கள் போட்டு அந்த பூஜையை அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களே செய்கிறார்கள். யார் விசேஷமாக இந்த மாதம் என்னுடைய பூஜை என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அந்த சிறப்பு வழிபாட்டை செய்கிறார்கள். இந்த குடும்பத்தை சார்ந்த எல்லோருமே உள்ளே போகிறார்கள். பூஜையின் நேரத்திலே மட்டும் பூசாரி இருக்கின்றார். அதுவும் 4-5 பேர் இங்கே கலந்து கொள்கிறார்கள். இங்கே வேறுபாடுகள் வேற்றுமைகள் எதுவுமே இல்லை. நாம் எல்லோரும் ஒரு கூட்டம், அது கருத மகரிஷியின் கூட்டம் என்பதாகத்தானே சொல்லி கருத மகரிஷி கோத்திரம் என்கிற அந்த கூட்டத்தை சேர்ந்த அகரம் வெள்ளாஞ்செட்டியார் வகுப்பை சேர்ந்த சமூகத்தார் சமுதாயத்தார் இங்கே அற்புதமான இந்த பூஜையை நடத்தி மிக விசேஷமாக ஒவ்வொரு அமாவாசையிலும் திருவிழா காலங்களிலும் விசேஷமான நட்சத்திரங்களிலும் தங்களுடைய வழிபாட்டுகளை செலுத்துகிறார்கள் என்ற அளவிலே கருத மகரிஷி கூட்டத்தை சார்ந்த அன்பர் பெருமக்கள் அனைவரும் இங்கே நடக்கின்ற எல்லா விழாக்களிலும் பூசணைகளிலும் கலந்து கொண்டு ஸ்ரீ புடவிக்காரி அம்மன் சப்த கன்னியர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளுடைய பேரருளுக்கு பாத்திரராக வேண்டுமாய் வந்து அருள் பெற வேண்டுமாய் வணங்கி வரவேற்கிறோம். எங்கள் ஆன்மீக மித்ரா சேனல் மூலமாக உங்களை வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க, வெற்றி உமக்கு. நம்முடைய புடவிக்காரி அம்மன் ஆலய வளாகத்தில் நடைபெறுகின்ற அன்னதான காட்சி